மனசை தொட்டு சொல்ற ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய அனுபவிச்சாச்சு, நிறைய துரோகம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கான ஒரு நியாயம்தான் இது அப்படின்னு தான் தோணுச்சு ஒரு செகண்டுக்கு. ஏன்னா நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான், எமோஷன்ஸ் எல்லாம் எனக்கும் இருக்கு. ஆனால் தர்ஷன் இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தால் அவங்களுக்காக நான் குரல் கொடுத்திருப்பேனா இல்லையான்னு கேட்டேன். கண்டிப்பா கொடுத்திருப்பேன். இந்த விஷயத்துல எனக்கு பெரிய டவுட் இருக்கு. இப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது ஜுஜுபே ஒரு பார்க்கிங் சண்டேல இவ்வளோ பெருசா எஸ்கலேட் ஆயிட்டு சேம் டே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளோ வேகமா சட்டம் வேலை செய்யுமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் எங்களுக்கு வருதா இல்லையா? அதுவும் இன்னைக்கு ஃப்ரைடே, வீக்கெண்டு. இன்ஃபேக்ட் விசாரணை நடக்கணும்னா மண்டே தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுமா இல்லையான்றது முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஹைகோர்ட் ஜட்ஜோட பையன், அவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க பேட்டி கொடுக்குறப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவிட்டிருக்கலாமே. எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரூஃப் ரிலீஸ் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது ஏன் இன்னமும் பண்ணாம இருக்காங்க? ஸோ இந்த பிரச்சனைக்கு பின்னால இருக்கிற உண்மை கண்டிப்பாக வெளிவரணும். தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிச்சா அது மிகப்பெரிய ஒரு குற்றம். அது பண்ண நாங்க விட மாட்டோம்.